இங்கே ஒரு பிளைன் கிராஷ் ஆகி இவன் ஒருத்தன் மட்டும் தனி ஐலாண்டில் வந்து மாட்டிக்குவான். இவன் மீன் பிடிக்கலான்னு ஒரு ஈட்டி வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் கூட மீன் பிடிக்க வராது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்கேட்டிங் ஷூ இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். இவன் வாயில் ரொம்ப நாளாகவே ஒரு சொத்தப்பல் வலிச்சுக்கிட்டு இருக்கும். அதை உடைக்கலான்னு சொல்லிட்டு அந்த இரும்பு கம்பியை வாயில் வைக்குவான். அதுக்கப்புறம் ஒரு கல் எடுத்து ஒரே அடியாக அடிக்குவான். அவன் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த சொத்தப்பல் தனியாக போய் விழுந்து. அதுக்கப்புறம் அந்த பிளைன் கிராஷ் ஆன இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் இருக்கும். எல்லா பொருளையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குவோம். ஆனால் அதில் இவனுக்கு தேவையான பொருள் எதுவுமே இருக்காது. அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபால் இருக்கும். அதுக்கு அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் ஷூ இருக்கும். அதை வச்சு அங்கே இருக்க ஒரு தேங்காயை உடச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வலை மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அவன் ரொம்ப நேரமாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு குட்டி மீன் தான் மாட்டோம். அந்த மீனையும் அவன் பச்சையாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும். அப்போ தான் இவனுக்கு ஒரு ஐடியா வரும். நெருப்பை பற்ற வைக்கலாம் சொல்லி பற்ற வச்சுக்கிட்டு இருக்கும். திடீர்னு இவன் கையை தெரியாத நம்ம கிழிச்சிக்குவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளட் வந்துக்கிட்டு இருக்கும். அங்கே இருக்க ஒரு துணியை வச்சு இவன் டைட்டாக கட்டிக்கிட்டு இருக்கும். அங்கே இருக்க வாலிபால் மேலே இவன் தெரியாத நம்ம கையை வச்சிருப்பான். அது பார்க்க ரவுண்ட் ஷேப் மாதிரியே இருக்கும். உடனே கண்ணும் வாயும் வரைய ஆரம்பிச்சிருவான். அங்கே இருக்க ஒரு தென்னை மரத்து மேலே வச்சு இதுக்கு வில்சன் பேர் வச்சிருவான். அதுக்கப்புறம் இவன் நெருப்பு பற்ற வைக்கலாம்னு சொல்லி வேகமாக தீத்திக்கிட்டு இருக்கும். இவன் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவான். அதனால தான் அந்த வாலிபால் பொம்மையை ரெடி பண்ணிருக்கான். அந்த பொம்மை கிட்ட பேசிக்கிட்டே இவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பு வர ஆரம்பிக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நெருப்பு அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். நைட்டு தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த கடலில் இருக்க மீன் நண்டு எல்லாத்தையும் வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த பொம்மை கிட்ட பேசிக்கிட்டே தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். கிட்ட 4 வருஷம் ஆகிடும். ஆனால் அந்த ஐலாண்டை விட்டு இவன் போயிருக்கவே மாட்டான். அங்கே இருக்க மீன் எல்லாத்தையும் தான் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். முன்னாடி வலையில பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ ஈட்டி வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பிளேட் இருக்கும். இதை வச்சு நம்ம இந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மரக்கட்டை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கும். அதை வச்சு போட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும். அங்கே இருக்க ரீலை வச்சு டைட்டாக கட்டிக்கிட்டு இருக்கும். அங்கே இருக்க ஒரு செவரில் பார்த்தீங்கன்னா 1500 நாள் இந்த ஐலாண்டில் இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவோம். அந்த போட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வேகமாக அலை வீச ஆரம்பிச்சிடும். இவனால கொஞ்சம் கூட கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த போட்டில் இருந்த இரும்பு பிளேட்டும் உடனே பறந்து போக ஆரம்பிச்சிடும். இவன் ரொம்பவே பயந்து போயிடுவான். அந்த மரக்கட்டை எல்லாத்தையுமே டைட்டாக பிடிச்சிக்குவான். அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ஆகிடும். அந்த போட்டு மேலே மயக்கமான நிலையில இவன் படுத்து கிடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் மேலே கொஞ்சம் தண்ணி பட ஆரம்பிக்கும். உடனே கண் முழிச்சு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெரிய கப்பல் இருக்கிறத பார்க்கும். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு நிம்மதியாக இருக்கும். உடனே அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இவனோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃப் வீட்டில் இருக்கும். ஆனால் இங்கே நடந்தது எதுவுமே வீட்டில் காட்டிக்க மாட்டான். எப்பயும் போல தான் இருக்குவான்.